ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பாபா உங்களுக்கு தரக்கூடிய அருள்வாக்க பார்க்கலாங்களா? என் அன்பு குழந்தையே, நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா நான் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பேன். இது வெறும் வார்த்தை இல்லை, என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய ஆலயத்துக்கு வந்து என்னை தரிசனம் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் என்னை வந்து பார்க்க முடியும். அதுக்கும் ஒரு புண்ணியம் வேணும். ஏன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே ஒரு குரு இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைச்சிருக்கு அப்படின்னாலே நீங்கள் பாக்கியசாலி தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் என்ன, நான் இருக்கேன், சரி செய்வேன்னு சொல்லி நம்பி தானே இந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கேன். என்னுடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கும் சரி, ஏன் இந்த பதிவை கேட்கறதுக்கு கூட உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே வருவீங்க. இந்த நம்பிக்கையை தொடர்ந்து அப்படியே வைங்க. பதிவை முழுசாக கேளுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது. நான் பேசக்கூடிய இந்த அருள் வாக்கு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்குவதோடு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்த்து உற்சாகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும். எப்போவுமே நான் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வைக்கிற நம்பிக்கையும் என் அருளும் தான் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்குது. உங்கள் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்க்கணும், உங்கள் இதயம் அப்படியே ஆனந்தத்தில் முழுமையாக நிறைஞ்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் குருவான என்னுடைய விருப்பம். ஆனால் உங்கள் முகத்தில் சோர்வாக இருக்குது, இதையும் தேவையில்லாத விஷயங்களால் கனத்து இருக்குது. பிரச்சனைங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனுஷனுடைய மனசை நிலைகுலைய வைக்கக்கூடிய சூழ்நிலை தான் பிரச்சனை. ஆனால் அதை நாம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதை எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால உன் பிரச்சனை தீந்துருமா சொல்லு, அதை எப்படி தீர்க்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீ யோசிச்சா, நீ தயங்காமல் சாயி இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்று, இதுக்கு ஒரு வழி சொல்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட உரிமையாக நீ வந்து கேட்டால், உனக்கு உதவாமல் நான் வேற யாருக்கு உதவ போகிறேன்? அதை விட்டுட்டு பல இரவுகள் தூங்காமல் கஷ்டப்படுற. இதனால் உன்னுடைய மனம் மட்டும் இல்லை, உன்னுடைய உடல் நலமும் பாதிக்குது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்துவ? உன்னுடைய கடமையை எப்படி நீ சரிவர செய்வ? உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ஆதாரம் நீதான். முதல்ல இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீ இருந்தால் தான் உன்னுடைய குடும்பம் கஷ்டம் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். நீ எப்படி என்ன நம்பி இருக்கிறியோ அதுபோல தானே உன் குடும்பம் உன்னை நம்பி இருக்கு. அதனால் நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். அதே போல் என்னுடைய அருளோடு பலம் மிக்கவனாக, மகிழ்ச்சி நிரம்பியவனாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக நீ அப்படியே மன உறுதியோடு வலம் வரணும். உன்னை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும். உன்னுடைய சாய் என்ன நீ மகிழ்விப்பாயா? அப்படின்னா இன்னிலிருந்து உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கோ. நீ சொல்லு, என்ன பிரச்சனை, எது இருந்தா என்ன, அது என் சாய் அருளுக்கு முன்னால் பெருசு கிடையாது. என் சாய் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு வைப்பாருன்னு சொல்லி பிரச்சனைக்கே ஒரு சவால் விட்டு பாரு. நீ இதை மட்டும் செஞ்சு பாரு, நீ கண்டிப்பாக அதில் இருந்து வெளியே வருவ. இதுக்கு உனக்கு தேவையானதெல்லாம் ரெண்டே 2 விஷயந்தான். இதை எப்பவும் உன் மனசில் நிறுத்திக்கோ. பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அதை பார்த்து பயந்து ஓடுறதில்ல. நம்பிக்கை, பொறுமை. என் சாய் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாருன்னு நம்பு. உடனே கிடைக்கணும்னு அவசரப்படாமல் பொறுமையாக இரு. இந்த 2 விஷயத்தையும் நீ வாழ்க்கையில் கடைப்பிடிச்சியானா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயம் நடக்கும். ஏன் அருளோட அது உனக்கு உன் கைக்கு வந்து சேரும். ஒரே ஒரு நொடி என்னை நினச்சி சாயின்னு உன் பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு, நான் அதை கேட்க தயாராக இருக்கிறேன். அந்த 2 நொடியில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு நினைக்காத. இதை நான் என் சாய்கிட்ட சொல்லிட்டு இதை சீக்கிரமே என் சாய் தீர்த்து வைப்பாருன்னு நம்பு. 2 நிமிஷம் மனசை அமைதியாக வச்சு தினமும் கடவுள் நாமத்தை சொல்லு. 24 மணி நேரத்தை உனக்காக ஒதுக்கி கொடுத்த கடவுளுக்கு 2 நிமிஷத்தை உன்னால் தினமும் ஒதுக்க முடியாதா? யோசிச்சு பாரு.
யோசிச்சு செயல்படு. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அதை மகிழ்ச்சிகரமா மாத்திக்கிறதுக்கு முயற்சி செய். உன்னுடைய முயற்சிக்கு உன் சாய் என்னுடைய அருள் எப்பவும் உறுதுணையா இருக்கும். கவலைய என் காலடியில போட்டுட்டு நிம்மதியா இரு என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை இனிமேலிருந்து ஒளிமயமா மாறும். இந்த 2 நிமிஷ பேச்சு உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். நான் இருக்கும்போது நீ கவலையில் எப்போவுமே விழக்கூடாது. இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் என்னுடைய பக்தர்களுக்கு நான் வாழ்ந்த காலத்தில் நிறைய நடந்திருக்குது. அப்போ தான் நடந்தது, இப்போ நடக்குமான்னு சொல்லி உன்னுடைய மனசில் மட்டும் சந்தேகத்தை வர வச்சிடாத. ஏன்னா சந்தேகம்தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி. எல்லாரையும் நம்பணும். எல்லா இடத்துலையும் நாம் எப்போவுமே நம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்காக எல்லாரையும் நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒரு சில விஷயங்களை நீ உனக்குள்ளே தான் வைக்கணும். எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது தான் அது நடக்கும். அதனால் எதையும் யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்காத. எதா இருந்தாலும் உன் சங்கடமாக இருந்தால் என் காலில் போடு. உனக்கு அது சரி செஞ்சு நான் கொடுத்தேன்னா எனக்கு நன்றி சொல்லிட்டு உன்னுடைய அடுத்த வேலையை தொடங்கு. நேரம் எப்போவுமே நமக்காக காத்திருக்காது. கிடைக்கிற நேரத்தை நாம் பயன்படுத்திக்கணும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாம் விரயம் செய்த நேரம் திருப்ப கிடைக்காது. அதனால் சோம்பலுக்கு இடம் கொடுக்காத. மனசை தெளிவாக வச்சுக்கோ. மனசில் என்ன நிறுத்து, என் சாய் இருக்காருன்னு சொல்லி உனக்கு ஒரு நம்பிக்கையை நான் நிச்சயமாக கொடுப்பேன். இந்த 2 நிமிஷம் உனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை மற்றவங்களுக்கும் இதே மாதிரியான ஆறுதல் கிடைக்கணும்னு நினச்சியானா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய். அதோட ஓம் சாய்ராம்னு சொல்லி பதிவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயம் நடக்கும். அது என் அருளோடு நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. இனி உன் வாழ்க்கை பலமான பாதையை நோக்கி பயணப்படும். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.